உலகத்துல எங்க பாருங்க லவ் ஜீசஸ், இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை நேசிப்போம் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த ஈசா என்ன சொன்னாரோ அதை நம்பாமல் அதற்கு மாற்றமானதை நம்பிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ சமூகத்தை பார்த்து நாம் இன்றைக்கும் அழைப்பு தருகிறோம். நீங்கள் ஈசாவை உண்மையில் நேசிப்பதாக இருந்தால் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்க. எப்படி அவரை நம்ப வேண்டுமோ அவரை பற்றி நம்ப வேண்டிய தகவல்களை தேவையான அளவுக்கு தரக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் தான். இன்னொரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? குர்ஆனில் 4 இடத்தில் மட்டும்தான் முஹம்மது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 25 இடத்துல ஈசா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாவின் அம்மாவை நடத்தை கெட்டவள் என்று யூதர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஈசாவின் அம்மாவை புனிதவதி என்று சொன்னது. குர்ஆன் தான் முதல் முறையாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்று மர்மங்களை அவிழ்த்து விட்ட ஒரே வேதம் திருக்குர்ஆன் தான்.